everyone, welcome back to my channel Tamil Mom-tastic. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த அருமையான தோசை பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் போதும். ஆமாங்க, 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம மாவை அரைச்சி தோசையும் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ குயிக்காக ரொம்ப ஈஸியாக ரொம்ப சாஃப்டாக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது. இந்த தோசையை நீங்கள் சாப்பிட கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றவங்க இது அரிசி மாவு தோசைன்னு தான் சொல்லுவாங்க. பட் நம்ம இதில் ஆர்டினரியாக நம்ம யூஸ் பண்ணுற அரிசி மாவு உளுந்தெல்லாம் இதில் நம்ம சேர்க்க போகிறதில்ல. வேறு ஒரு பொருளை வச்சு சூப்பராக நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது கூடவே நமக்கு பொருத்தமாக கார சட்னியும் தேங்காய் சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே கார சட்னி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட ரெசிபியும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மாவு அரைக்கிறதுக்காக இங்கே ஒரு மிக்ஸி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் 1 கப்பு ரவை போட போகிறேன். ஸோ ரவை தான் இங்கே முக்கியமான பொருள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். ஸோ நான் 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு தேங்காய் துருவல், அதே மாதிரி 3/4 கப்பு தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். தண்ணின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக விட்டுறாதீங்க. நார்மலாக நம்ம இட்லி மாவுக்கு அரைப்போம்ல அந்த கன்சிஸ்டன்சியில் இந்த மாவு வேணும். பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்கணும். ஸோ ஒரு 1-2 மினிட் போதும் அரைக்கிறதுக்கு. பாருங்கள், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்லி மாவு பக்குவத்தில் இருக்கணும். ஸோ அந்த பக்குவத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த தோசை நல்லா அழகாக வரும். நீங்கள் ரொம்ப தண்ணியாக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வராது. ஸோ அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ அது கூட நான் கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துருக்குறேன். ஸோ சோடாப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம உடனடியாக இந்த தோசையே விட போகிறோம். அதனால தான் நான் இப்போ சோடாப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் லேட்டாகி தான் தோசை விடுவீங்கன்னா நம்ம தோசை விடுற டைமில் நீங்கள் சோடாப்பு கலக்கிக்கோங்க. இப்போ தோசையை விட்டுடலாம். ஸோ நான் இங்கே தோசைக்கல்லில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கரண்டி விட்டுருக்குறேன். நான் ஸ்ப்ரெட் பண்ணலை. ஸோ அப்படியே விட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இது சுடுறதுக்கு ஒன்லி 1 மினிட்டே போதும். அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம், ஏன்னா இது சீக்கிரமாக ஆகிடும். ஸோ இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ நான் 2வது தோசை விட போகிறேன். ஸோ தோசைக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்து சுடுங்க. அப்போ தான் ரொம்ப ஹெல்த்து. தோசையும் ரொம்ப மணமாக இருக்கும். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டியெல்லாம் இந்த மாதிரி தான் சுட்டிருப்பாங்க. நல்லெண்ணெய் சேர்த்து தான் தோசை சுடுவாங்க. இப்போ நம்மளோட சூப்பரான சாஃப்டான தோசை ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க நம்பவே மாட்டாங்க இது ரவையில் நம்ம பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, ஓகேயா? நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, அப்புறம் கார சட்னி, இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன சட்னி வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார சட்னி தான். அந்த ரெசிபி நான் சொல்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகும் உளுந்தம்பருப்பும் போட்டு தாளிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம் போட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளியை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை நான் இதில் போட்டு வதக்கிக்க போகிறேன். ஆக்சுவலாக இந்த தக்காளி ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. ஒரு மினிட்டு நம்ம வதக்கினா போதும். நார்மலாக நம்ம கறிக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப வதங்கணும்னு அவசியமே இல்லை.
ஏன்னா நம்ம இதை வந்து மிக்ஸியில் தான் அடிக்க போகிறோம். ஸோ அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் இதில் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா வத்தல் பொடி அதுவும் நான் சேர்த்துருக்கிறேன். ஸோ வத்தல் பொடி வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து 1 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம அதில் என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி இலை இருக்குல்ல, அதை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். நான் இங்கே வந்து கொத்தமல்லி இலை மட்டும்தான் அதில் சேர்த்துருக்குறேன். ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சுன்னா ஓகே, தெரியாதவங்க கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் மிக்சியில் போட்டுட்டேன், அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து சூப்பராக அரைச்சிட்டு பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்மளோட தோசை ரெடி, கூடவே கார சட்னி ரெடி. ஸோ இந்த 2 காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து என்ன சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்க. ஓகேயா? பார்த்தீங்கன்னா அந்த கார சட்னி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தோசை ரெசிபி, அதுக்கப்புறமா இந்த கார சட்னி ரெசிபி, இந்த 2மே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.